ஆகல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கிறதே பயங்கர ப்ரெஷர். எவ்ரி மந்த் வந்து ஆகும் ஆகும்னு நினைக்கிறது. உடம்பு தூக்கம் இல்லைனாலே வந்து உடம்பு அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல. நம்மளுக்கே நிறைய சரி ஆகலையே அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் வேற எல்லாமே சேர்ந்து ஒரே ப்ரெஷரா இருந்தது எனக்கு. 3 டேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எக் எப்படி இருக்கு, நல்லா மெச்சூர்டா இருக்கா, ரப்சர் ஆகுதா அந்த மாதிரி பார்ப்பாங்க. இல்ல அப்பயும் வந்து எதுவுமே ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க ஹாய்ங்க, இந்த வீடியோவில் வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆக்சுவலி நான் ப்ரெக்னென்ட் ஆனதே பெரிய ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 months வந்து நாங்கள் கிண்டியில் எனக்கு ஆஃபீஸ் இருந்தது. வீடும் கிண்டியில் தான். விஜய்க்கு வந்து சிறுசேரியில் ஆஃபீஸு. ஸோ அவங்க மார்னிங் 7 போயிட்டு நைட்டு 9, 10 தான் வருவாங்க. சம்டைம்ஸ் வரக்கூட மாட்டாங்க. பயங்கர ஹெக்டிக்காக ஒர்க் இருந்தது அவங்களுக்கு அந்த டைமில். ஸோ எங்கள் இன்லாஸ் வந்து என் கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க. தனியாக இருக்க பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த 6 monthsக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது மெக்சிகோவில். நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த 6 months வந்து எதுவுமே பிளான் பண்ணல. ஸோ அப்படியே ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி மெக்சிகோக்கு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டேன். அது ஒரு 6 months. அந்த டயத்தில் வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து துறைப்பாக்கமும் வர மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. ஸோ விஜய் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஆஃபீஸ் பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மெக்சிகோ 6 months முடிச்சு நான் இங்கே வரும்போது தான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து லைக் ஃபேமிலி வேலை போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து ஒரு 2-3 months பார்த்தோம். லைக் ஒன்றும் ஆகலை. ஸோ ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ தான் வந்து கன்சல்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஒரு டாக்டர் மேடவாக்கம்ல இருந்தாங்க. ஸோ அவங்கள போய் பார்க்க ஆரம்பித்தோம். அவங்க வந்து ஃபஸ்ட் இந்த டேப்லெட்ஸ்லாம் தருவாங்கல்ல, சப்ளிமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்த மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அடுத்த மாதம் போய் பார்த்தோம். ஸோ எதுவுமே ஆகலை. அப்படி ஒரு 2-3 months போச்சு. அப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. யாரும் எனக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்கல, யாரும் எதுவும் கேட்கல. பட் ஸ்டில் எனக்கே வந்து என்னடா இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு, நம்ம ஆல்ரெடி வந்து 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு, அப்புறம் இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நானே என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அதோட அந்த டயத்தில் வந்து எங்கள் டீமில் வந்து 24/7 சப்போர்ட் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து எல்லாரையும் ஷிஃப்ட்டில் போடுவாங்க. லைக் இவங்க தான் எதுவும் கிடையாது. எல்லாரையும் ஷிஃப்ட்டில் போடுவாங்க. அது எப்படி இருக்கும்னா 2 நாள் டே ஷிஃப்ட்டு, 2 நாள் வந்து ஈவினிங் டு மிட் நைட் மாதிரி வரும். இன்னொரு 2 நாள் வந்து மிட் நைட் டு மார்னிங், ஏர்லி மார்னிங் மாதிரி வந்துடும். ஸோ இது எவ்ரிடே நைட் ஷிஃப்டாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நம்ம தூங்குற டைம் செட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 நாள் இப்படி இருக்கும். அப்போ சரி அந்த டயத்தில் தூக்கம் வரும்னு பார்க்கும்போது அடுத்த நாள் ஷிஃப்ட் மாறிடும். ஸோ அது செம்ம கடியாக இருந்தது. ஒழுங்காகவே தூக்கம் இல்லை. உடம்பு தூக்கம் இல்லைனாலே வந்து உடம்பு அவ்வளோவா நல்லா இருக்காதுல்ல. நம்மளுக்கே நிறைய ஹீட் ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வேற ஆகும். ஸோ அது வேற சைடில் போயிட்டு இருந்தது. சரி ஆகலையே அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் வேற எல்லாமே சேர்ந்து ஒரே ப்ரெஷராக இருந்தது எனக்கு அந்த டயத்தில். அப்புறம் வந்துட்டு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போகும்போது சொல்லும்போது, என்ன இவ்வளோ நாள் ஆயிடுச்சு ஆகவே இல்லையே, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து ஆக்சுவலி கிளினிக் மட்டும்தான் மேடவாக்கம்ல வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டி நகரில் தான் அவங்க எந்த டெஸ்ட்னாலும் டி நகரில் தான் லேபில் அவங்க எழுதி கொடுப்பாங்க. ஸோ துறைப்பாக்கம்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து துறைப்பாக்கம்லேருந்து டி நகர் போயிட்டு வரணும் அந்த டெஸ்ட்டுக்கு. லைக் அந்த 3 days எழுதி கொடுப்பாங்க. அந்த 15 days ஆகும்போது 3 days எழுதி கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 daysம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும். காரில் போனால் வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். போய் சேரவே முடியாது. அதனால வந்து நாங்கள் 2 வீலரில் தான் போவோம். அதுவும் பயங்கர டயர்ட் ஆகும். ஸோ இப்படி எல்லாமே சேர்ந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து. ஸோ என்னடா ஆகலையே அப்படிங்கிறது ஒரு சைடு, ஆஃபீஸ் பிரச்சனை ஒரு சைடு, இந்த ட்ராவல், இந்த டாக்டரு, மருந்து அதெல்லாமே வந்து எல்லாமே சேர்ந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க அந்த என்னன்னா அந்த 3 days என்ன பண்ணுவாங்கன்னா, எக் எப்படி இருக்கு, நல்லா மெச்சூர்டா இருக்கா, ரப்சர் ஆகுதா அந்த மாதிரி பார்ப்பாங்க. இல்லைனாட்டி ஊசி போடுவாங்க. அந்த மாதிரி 2 டைம் பண்ணோம். அப்பயும் வந்து எதுவுமே ரிசல்ட்ஸ் வரல. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட பேசும்போது அவங்க ஐவி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரின்னு சொல்லி ஐவியும் பண்ணோம் அதுக்கப்புறம் போயிட்டு. அப்பயும் எதுவுமே ஆகலை. எதுவுமே ஆகலைங்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, நம்ம ஃபேமிலி டாக்டர் ஒருத்தங்க இருந்தாங்க அண்ணா நகரில். ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டாக்டராக இருந்தாங்க அண்ணா நகரில். ஸோ அவங்கள போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் இந்த ரிப்போர்ட்ஸு பண்ண எல்லா டெஸ்ட் இதெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தம்போது அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இது எதுவுமே தேவையில்லையே, 2 years தானே ஆகுது, என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் ஐவிலாம் ட்ரை பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னாங்க.
அப்புறம் தான் வந்து எனக்கு எல்லாமே அதாவது ஆகல அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கிறதே பயங்கர ப்ரெஷர். எவ்ரி மந்த் வந்து ஆகும் ஆகும்னு நினைக்கிறது. அந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி சரி ஓகே இந்த மெடிக்கல் இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அவங்க சொன்ன மாதிரி. நம்ம அப்படி பண்ணாம இருந்தாலே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, அவங்க அந்த மேடவாக்கம் டாக்டர்கிட்டயும் சொல்லிட்டேன். நான் ஃபர்தரா எதுவும் பண்ண போறதில்ல. இந்த டேப்லெட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடா எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லயும் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ஒரு பேட்டர்னுக்கு வந்துட்டாங்க. 2 பேருக்கு வந்து நைட் ஷிஃப்ட் குடுக்குற மாதிரி அந்த மாரிலாம். ஸோ அங்கேயும் ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து ஐ திங்க் நான் ஒரு நவம்பர்ல இல்ல டிசம்பர்ல இந்த டெசிஷன் எடுத்திருப்பேன். எல்லாமே ஒரு மாரி சார்ட் அவுட் ஆனது நவம்பர் ஆர் டிசம்பர் இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த மந்த்தே பார்த்தீங்கன்னா, ஜான்வரியே வந்து கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ எனக்கு என்ன என்னோட பிலீஃப் அதனால என்ன அப்டின்னா, குழந்தை மட்டும் கிடைக்கணும்னா, அது வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தா தான் கிடைக்கும். நம்ம எவ்வளோதான் முட்டி மோதுனாலும், நம்மளுக்கு எப்ப கிடைக்கணும்னு இருக்கோ அப்பதான் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பிலீஃப் அதுலருந்து. ஏன்னா, எனக்கு இது சரியில்ல, அது சரியில்லன்னு சொல்லி டேப்லெட் குடுத்து, அதுக்கு ஊசி போட வச்சு, ஐவி வரைக்கும் பண்ண வச்சாங்க. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரியே நம்ம போன மாரி இருந்தது. பட் ஆனா ஜஸ்ட் லைக் தட் கன்சீவ் ஆயிட்டேன். செகண்டுமே எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே கன்சீவ் ஆயிட்டேன். ஸோ எனக்கு எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிறத வந்து அப்பதான் ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் ஏன் இதெல்லாம் பண்ணோம்? எதுவுமே இல்லாதபோது ஏன் இந்த மாரிலாம் நம்மள டைரக்ட் பண்ணாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்ததும் மேபி காரணமா இருக்கலாம். எனக்கு தெரியல. அதே மாதிரி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்தது. நான் வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோவா தான் நடந்து போவேன். மெதுவா உட்காருவேன், மெதுவா எந்திரிப்பேன். எங்க போணும்னாலும் கார்ல தான் போவோம். அந்த மாதிரி ரொம்ப அப்படியே பார்த்து பார்த்து இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இவ்ளோ நாள் 2 இயர்ஸ் கழிச்சு கன்சீவா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. ரொம்ப நாள் இல்ல ஆக்சுவலி 6 to 7 மந்த்ஸ் தான். பட் அதிலயே நான் வந்து ரொம்ப என்னைய ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு டிப்ரஸ் ஆயிட்டேன். ஸோ அதனாலயோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு வந்து பிரெக்னன்ட் ஆனம்போது. அட் த சேம் டைம் வாமிட்டிங்லாம் இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே லைக் எப்போ நம்ம டேஸ் தள்ளி போச்சோ அப்பையில இருந்தே வாமிட்டிங்லாம் இருந்தது. அதோட அந்த வாய் வந்து டேஸ்ட்டே இல்லாம இருக்கும். மழுமழுன்னு இருக்கும்ல அந்த மாரி இருந்தது. பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது 2 விஷயம் அந்த டயத்துல. ஒண்ணு வந்து எங்க பெரியம்மா வீடு வந்து வடபழனியில இருந்தாங்க. நான் வந்து வீக்கெண்ட் அங்க போயிருவேன். அதாவது ஃப்ரைடே நைட்டே போயிடுவோம். ஃப்ரைடே நைட்லேருந்து வீக்கெண்ட் ஃபுல்லா அங்க தான் சாப்பாடு. மண்டே மார்னிங்கும் சாப்பிட்டுட்டு, மத்தியானம் லஞ்சும் கட்டிட்டு, அப்புறம் மாவெல்லாம் அரைச்சு குடுத்துருவாங்க. காய், பழம் எல்லாம் வாங்கிட்டு, ஆஃபீஸ் போற வழியிலே வீட்ல வச்சுட்டு ஆஃபீஸ் போயிடுவோம். மாவ வச்சு மார்னிங் டிஃபனும், டின்னரும் ஊட்டிருவோம். மத்தியானத்துக்கு வந்து ஒன் பாட், ஒன் ஷாட் மாதிரி லைக் கேரட்டோ, பீட்ரூட்டோ, அது ரைஸு, பருப்பு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கர்ல வச்சு எடுத்துருவேன். அது இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்பர் இருந்தாங்க அங்க. அந்த அக்கா வந்து மார்னிங் டான்னு 7:00 வந்துருவாங்க. நல்லா நீட்டா குளிச்சுட்டு, நீட்டா வந்து கடகடன்னு எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. வீடு கூட்டி தொடச்சு சின்ன வீடு தான். நாங்க 2 பேர் தான். பாத்திரம் வெளக்கி, ஒரு 3, 4 நாளைக்கு ஒரு டைம் வந்து துணியும் துவைச்சு, காய போட்டு, அடுத்த நாள் மடிச்சும் எடுத்து வச்சுருவாங்க. ப்ளஸ் எனக்கு வெங்காயம் உரிச்சு குடுப்பாங்க, தேங்காய் துருவி குடுப்பாங்க, கீரை ஆஞ்சு குடுப்பாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அந்த அக்காவுமே. ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அந்த டயத்துல வேலை பார்க்குறது. இன்னொன்னு வந்து எனக்கு மார்னிங் சாப்பிட்டதும் வாமிட் வரும். அதுக்கப்புறம் வந்து வாமிட் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், காலையில கொஞ்சமா ஏதாவது சாப்பிட்டுட்டு வாமிட் எடுத்துட்டு, இட்லியும் கருவேப்பிலை பொடி வந்து எனக்கு ரொம்ப செட் ஆச்சு. இட்லி வந்து கருவேப்பிலை பொடி தொட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வாமிட் வராது. அது நிஜமாவே வாமிட் வராதா? இல்ல வேற ஏதாவது சாப்பிட்டுருந்தாலும் வாமிட் வராதான்னு தெரியல. அந்த டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அது வந்து எனக்கு இன்னொரு பெரியம்மா வந்து பண்ணி குடுத்துருந்தாங்க. ஸோ அத வந்து டெய்லியுமே சாப்பிடுவேன். ஒரு இட்லி 1 ஆர் 2 இட்லி வித் கருவேப்பிலை பொடி எவ்ரிடே சாப்பிட்டேன். அதனாலயோ என்னவோ தெரியல, என் பையனுக்கு பெரிய பையனுக்கு வந்து நல்ல முடி. அந்த டயத்துல எனக்குமே நெறைய முடி இருந்தது ஆக்சுவலி. எல்லாருக்கும் இருக்கிற மாரி தான் எக்ஸைட்மெண்ட்லாம் இருந்துச்சு. லைக் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்கும்போது, அப்புறம் ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஹார்ட் வந்து ஹார்ட்டின் ஷேப்ல இருக்கும். அது அடிக்கிறது அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஸ்கேன் அதெல்லாம் பார்க்க எக்ஸைட்டடா தான் இருந்தது எல்லாருக்கும் இருந்த மாதிரி. டுவர்ட்ஸ் எண்ட் ஆகும்போது லைக் நான் வந்து நேரா பார்த்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தான் படுத்திருப்பேன். நைட் தூங்கும்போது அசையவே மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மேல பார்த்து தான் படுத்திருப்பேன். பட் ஆனா வந்து சைட்ல படுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அதனால சைட்ல படுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் அடிக்கடி வாஷ்ரூம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு 6th 7th மந்த்லாம் வரும்போது எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது அவங்களே அந்த இடுப்புல எண்ணெல்லாம் தேய்ச்சி விடுவாங்கல்ல நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு, அதெல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு எனக்கு அக்டோபர்ல டியூ டேட் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் பிகினிங்ல விநாயகர் சதுர்த்தி லீவ் வரும்ல, அப்போ வந்து காரைக்குடி கிளம்பி போனோம். ஏன்னா நாங்க ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டோம் காரைக்குடியில தான் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காரைக்குடியில் நல்லா தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருந்தாங்க. அந்த டாக்டர் தான் என் தம்பி கூட பிறந்தது அவங்க கிட்ட தான்.
ஸோ அவங்க ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் நம்மளுக்கு அங்கே போயிட்டான்னு எங்கள் அம்மாவும் இருப்பாங்க அங்கே அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த இதை நாங்கள் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். செப்டம்பர்ல பிகினிங்ல கிளம்பி காரைக்குடிக்கு போயிட்டேன். காரைக்குடி போயிட்டு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்தேன், ஆஃபீஸ் ஒர்க்கு. அதர் டைம்ல நான் அந்த நார்மல் டெலிவரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டுறது, குனிஞ்சு நிமிந்து பார்க்குற வேலை, வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதோட எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்பர் ஒரு அக்கா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அந்த அக்கா வந்து எனக்கு ஒரு கசாயம் மாதிரி காய்ச்சி கொடுத்தாங்க. அது என்னென்ன போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. டெய்லி மார்னிங் அது குடிப்பேன். பிளஸ் ஆலிவரா இருக்குல்ல கத்தால, அது வந்து ஏதோ சட்டியில ஏதோ பண்ணிட்டு கொடுப்பாங்க. அது சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் ஆனா அப்படியே சாப்பிட்டுருவேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி எப்படியாவது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி தான் தாட் இருந்தது. எனக்கு வந்து அக்டோபர்ல டேட் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பர் 20th அந்த மாதிரி டேட்ல ஒரு வீக்கெண்ட்ல விஜய் வந்திருந்தாங்க. அவங்க அம்மாவும் ஏதோ பலகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. வந்துட்டு அவங்க சென்னை கிளம்பி போயிட்டாங்க சண்டே. மண்டே எனக்கு ஒரு செக்அப் இருந்தது. அப்ப டாக்டர் கிட்ட போகும்போது மண்டே சொன்னாங்க, எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் நடந்துட்டு இருக்கு, எப்போ வேணாலும் டெலிவரி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு லேசா ப்ளீட் ஆகுற மாதிரி இருந்தது. எங்க அம்மாட்ட சொன்னதும், நீ சாப்பிட்டு படு, நாளை காலையில பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் காலையில சாப்பிட்டு மெதுவா தான் ஹாஸ்பிட்டல் போனதும் அவங்க வந்து அட்மிட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்புறம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் அவங்களும் கிளம்பி சென்னையில இருந்து வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு லைட்டா தான் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. வரும், அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, அப்புறம் கொஞ்ச நேரம் வரும். அது வந்து பெயின்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருந்தது. ரொம்ப இந்த கடுக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். எனக்கு அதுக்கு முன்னாடி நான் அதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. ஏன்னா நான் பெயின் எவ்வளோ நாளும் தாங்குவேன். இது வந்து பெயின் மாதிரி இல்லை, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. எப்படா முடியுங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா எனக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரல அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசா ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அப்புறம் காரிடார்ல நடங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்பப்போ வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. ஸோ காரிடார்ல கொஞ்ச நேரம் நடந்துட்டு இருப்பேன். அப்புறம் வந்து சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டு வந்து ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இந்த டேப்லெட் போடுங்கன்னு. அப்ப எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் நைட்டு வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வயிறு கிளீன் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ எல்லாமே பொறுமையா பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு. ஸோ அதனால நைட்டு முழிச்சு போயிட்டு வர மாதிரி இருந்தது. காலையில ரொம்ப தூக்கமா வேற இருந்தது. எங்க அம்மா வந்து என்ன மூவ்மெண்டாவது தெரியுதா அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து வயிறு கிளீன் பண்றதுக்கு அவங்க கொடுத்த ஒரு எஃபெக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ மூவ்மெண்ட் எதுவும் தெரியலன்னதும் அவங்க நர்ஸை கூட்டிட்டு வந்து செக் பண்ணாங்க. அது ஹார்ட் பீட்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் வலி வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ வந்து நான் சும்மாவே கத்துவேன், ஐயோ வலிக்குதுன்னு. ஏன்னா வந்து நர்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க, நல்ல வலி வந்ததும் தான் டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்ப வலி வரா மாதிரி நான் சும்மா ஆக்ட் பண்ணுவேன், நான் கத்துவேன். அவ்வளோ வலி இருக்காது. பட் ஆனா நான் வந்து எனக்கு இப்பவே டெலிவரி ஆயிடும், நீங்க என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவங்க வந்து பார்ப்பாங்க, வந்து அந்த ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. இன்னும் ஹார்ட் பீட் இன்னும் கொஞ்சம் இறங்கணுமா, அப்பதான் வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு, விஜய் நீங்க போய் கூட்டிட்டு வாங்க நர்ஸ் கிட்ட, எனக்கு ரொம்ப பெயின் வந்துருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவங்க போய் வந்தாலும் திரும்ப வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 4 தடவை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர் வந்து மார்னிங் இன்பேஷன்ஸ்லாம் ஒரு செக்அப் ரவுண்ட் வருவாங்கல்ல, அந்த டயத்துல வந்து அவங்க டெஸ்ட் பண்ணதுனாலயா இல்ல அது சப்போஸ் டு அப்பதான் பனிக்கூடம் உடையிற நிலைமையில இருந்துச்சா என்னன்னு தெரியல, உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் வந்து இவங்க என்னை கூட்டிகிட்டே போகல நர்ஸ் எல்லாம். நான் திரும்பவும் கத்திக்கிட்டே இருந்தேன். ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிட்டேன் அவங்கள. இந்த பொண்ணு 4 தடவை கூப்பிட்டுருச்சுமா, சரி ஓகே லேபர் வார்டு கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற நிலமையில தான் அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. மேபி எனக்கு இன்னும் வலி வந்திருக்கணுமா என்னென்னலாம் தெரியல கரெக்டா. பட் நான் சும்மா எனக்கு அவ்வளோ பெயின்னு நான் சொல்ல முடியாது. அந்த இரிட்டேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அதுல இருந்து ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபுல் எய்மா இருந்தது. அப்போ வந்து ரொம்ப கத்துவேன், அப்பா என்னை காப்பாத்திருங்க, அம்மா என்னை காப்பாத்திருங்க அப்படிலாம் கத்துவேன். அப்புறம் வந்துட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க, ஒரு வழியா லேபர் வார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்போ விஜயும் உள்ள வந்தாங்க. அங்க உள்ள நர்ஸ்லாம் நினைச்சிட்டாங்க விஜய் வந்து டாக்டர் போல இருக்கு, ஏன்னா யூஸ்வலா யாரும் வரமாட்டாங்கல்ல, அதனாலதான் வந்து மேடம் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு டாக்டர் வர வரைக்கும் நான் கத்திக்கிட்டே தான் இருந்தேன், சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அப்புறம் டாக்டர் வந்தாங்க. வந்துட்டு ட்ரை பண்ணு, புஷ் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருப்பேன், அப்பவே ட்ரை பண்ணியிருந்திருப்பேன். அவங்க வந்து புஷ் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறம் நான் புஷ் பண்ணும்போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன், புஷ் பண்ணும்போது அந்த பெயின் அவ்வளவா தெரியவே இல்லையே, நம்ம அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இதை முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா முன்னாடி இருந்தே பண்ணிட்டு இருந்திருப்பேனே அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் வந்து புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, தலை வந்து வெளியில வர மாதிரி தெரியும் போல இருக்கு. விஜய் தான் சொன்னாங்க. ஆக்சுவலி எனக்கு ஃபீல் ஆகும்ல, அதை வச்சு சொல்றேன். ஸோ தலை வெளியில வர மாதிரி இருக்கும். அதுக்கு மேல என்னால அந்த பிரீத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு
பண்ண முடியாது. ஸோ பிரெத் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரிலீஸ் பண்ணிருவேன். ஸோ உள்ள போயிடும். ஸோ இதே தான் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருந்தது. ஒரு 4, 5 டைம் அவங்களும் சொன்னாங்க, "நீ ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. இன்னும் கொஞ்சம் ஹார்டா ட்ரை பண்ணு" அப்படிலாம் சொல்லிட்டு. பட் எதுவுமே நடக்கல. வெளியில வரும், உள்ள போகும். ஐயோ! இது எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியலையே இனிமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பா இருந்தது. இன்னுமா? அப்படிங்கிற மாரி. அப்போ வந்து ஒரு அங்க கிளீன் பண்ற ஹெல்ப்பர் ஒருத்தங்கள கூப்பிட்டு புஷ் பண்ணி விட சொன்னாங்க. வயித்த பிடிச்சு தள்ளி விட சொன்னாங்க. அவங்களும் ட்ரை பண்றாங்க. அப்பயும் அப்படிதான் ஆகுது. தலை வெளியில வர மாரி இருக்கு, அப்புறம் உள்ள போயிருது. வெளில வர மாரி இருக்கு, உள்ள போயிருது. இந்த மாரி ஆயிட்டே இருந்தது. அப்புறம் டாக்டர் வந்துட்டு ஏதோ ஒரு நர்ஸ் பேர் சொல்லி, "அவள கூப்பிடு" அப்படின்னாங்க. அவங்க வந்தாங்க. ஒரே ஒரு புஷ் தான். அழகா புஷ் பண்ணாங்க. உடனே டக்குன்னு வெளியில வந்துட்டான். அதோட வந்து எனக்கு அந்த அந்த நிமிஷமே அந்த பெயின் வந்து சுத்தமா காணாம போயிடுச்சு. இவ்ளோ நேரம் இரிட்டேட்டிங்கா இருந்த ஒரு பெயின் அப்படியே நிமிஷத்துல காணாம போனது பயங்கர ஆ சர்ப்ரைசிங்கா இருந்தது எனக்கு. அப்புறம் வந்து குழந்தை பொறந்த உடனே வந்து அவன தொடச்சுட்டு ஒரு கிரீன் டவல்ல சுத்தி விஜய் கிட்ட குடுத்துட்டாங்க. விஜய் எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து என்ன குழந்தைன்னு கூட தெரியாது. அப்புறம் டாக்டர் வந்து ஏதோ பார்க்கறதுக்காக திரும்ப வந்தபோது நான் கேட்டேன், "என்ன குழந்தை?" அப்படின்னு கேட்டேன். "ஓ! என்ன குழந்தைன்னே உனக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்டாங்க. "ஆ இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு வயித்துல சுமந்து பெத்தது நீ, பாரு 2 நிமிஷத்துல தூக்கிட்டு போயிட்டாங்க" அப்படின்னாங்க. இவங்க வெளிலலாம் போய் ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, "பையன்" அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு எந்த குழந்தைனாலும் ஓகேங்கிற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னையும் கிளீன் பண்ணிட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ரூம்க்கு மாத்திட்டாங்க. அங்க வந்து பாப்பாவ கொண்டு வந்து குடுத்து, ஃபீட் பண்ண வச்சு, இந்த வயிறு கட்டுறதெல்லாம் எப்படி எப்படிலாம் சொல்லிக் குடுத்தாங்க. எனக்கு வந்து வயிறு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து எங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, "நல்லா கட்டிறணும். நல்லா ஹாட் வாட்டர் எண்ணெய் தடவி தேய்ச்சு விடணும். இல்லனாட்டி மடிப்பு மடிப்பா வந்துரும்." அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு அந்த நர்ஸ் வந்து கட்டி விட்டாங்க நல்லா. டெய்லியுமே நான் நல்லா டைட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கட்டிட்டு தான் இருந்தேன். அதோட அங்க வந்து 2 டேஸ்ல வந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். காரைக்குடியில வந்து. பெருசா காம்ப்ளிகேஷனும் இல்ல. சென்னைலலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது பண்ணும், இது பண்ணும் பெரிய ப்ராசஸ் மாரி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சுச்சு. ரொம்ப ஹஸ்ல் ஃப்ரீயா முடிஞ்ச மாதிரி இருந்தது எங்களுக்கு டெலிவரி. அந்த டயத்துல வந்து நார்மல் டெலிவரி வந்து ரொம்ப காமன் கிடையாது. எங்க கேட்டாலும் சிசேரியன் தான் சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஆஃபீஸ்ல வந்து எங்க ஜூனியர் பொண்ணுங்கலாம் கேட்பாங்க, "அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க" அப்படிலாம் சொல்லிட்டு. அப்ப நான் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, "என்ன இவ்ளோ எல்லாரும் சீரியஸா சொல்லுவாங்க இத. நீங்க வந்து இவ்ளோ காமெடியா சொல்றீங்களே" அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து அது ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நல்ல காமெடியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அது. எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபசர் இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இவ்ளோ பேர் பொறந்திருக்காங்க. இவ்ளோ பேர் குழந்தை பெத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களாலயும் பண்ண முடியும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. அது என்னமோ எனக்கு எப்படியே மைண்ட்ல செட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் பெருசா பயப்படவும் இல்ல. என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் கரெக்ட்டா பண்ணேன். அதே மாரி நார்மல் டெலிவரியும் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுங்கிற மாரி தான் இருந்தது எனக்கு. ஸோ டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை.